உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து ஜூன் மாத பலன்கள் பார்க்க போறோம். இந்த ஜூன் மாத பலன் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான பலன்கள குடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். மெயினா வந்து இது கோச்சார பலன்கள் இல்லையா? அப்போ கோச்சாரத்தில கோச்சாரம்ன்றது வந்து தற்கால சூழல்ல வந்து ஒவ்வொரு எந்தெந்த ராசி மண்டலத்தில என்னென்ன கிரகங்கள் இருக்கிறாங்க அப்படின்றத வச்சு எடுத்துக்க போறோம். மாத கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள் நம்ம வந்து கிரகங்கள பிரிக்கிறோம். இப்போ ஆண்டு கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வியாழன், சனி, ராகு, கேது இவங்க 4 பேர் வந்து ஆண்டு கிரகங்கள். மாத கிரகங்கள் நம்ம சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இவங்கலாம் வந்து மாத கிரகங்கள். இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் எந்தெந்த நிலையில இருந்து நம்ம ராசிக்கு என்னென்ன யோக பலன்கள குடுக்க போறாங்க, லாப பலன்கள குடுக்க போறாங்க, என்னென்ன விஷயத்துல நம்ம கவனமா இருந்துக்கிறணும் அப்படின்றத பத்திலாம் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி வந்து பார்த்தீங்கன்னா, மே 26ஆம் தேதியே வந்து குரு பெயர்ச்சி ஆயிட்டாரு. திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும், வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் கணித முறையில சில வித்தியாசங்கள் இருக்கிறதுனால, ஜூன் மாதம் 2ஆம் தேதி கணக்குப்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்து திருக்கணித கணக்குப்படி வந்து குரு பயிற்சி இருக்கு. அதாவது வாக்கியப்படி ஏற்கனவே ஆயிடுச்சு. அதாவது ஒரு 8 நாளைக்கு முன்னாடி ஆனது. திருக்கணிதப்படி ஒரு 8 நாள் பின்னாடி ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி ஆகுறதா இருக்கு. அதுக்கடுத்தா ஜூன் மாதத்துல இன்னும் சில மாதப்பு கிரகங்கள் பயிற்சியெல்லாம் இருக்கு. புதனுடைய பயிற்சி இருக்கு, சுக்கிரனுடைய பயிற்சி இருக்கு. சூரியன் தன்னுடைய மிதுன வீட்டுக்கு வரப்போறாரு. செவ்வாய் ரிஷபத்துக்கு வரப்போறாரு. இப்படி நல்ல நெறைய மாற்றங்கள் இருந்துகிட்டு இருக்கு. இதுல குறிப்பா சொல்லணும்னா, வியாழன் உச்சம் பெற்ற வியாழனோட கடகராசியில 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய வியாழனோட இன்னொரு சுபகிரகமான சுக்கிரனும் சேரப்போறாரு. இந்த வியாழன், சுக்கிரன் இவங்கலாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கும். 22ஆம் தேதி ஜூன் 22ஆம் தேதி புதனும் அந்த ராசியில வந்து சேர்ந்துறாரு. ஸோ அந்த புதன், சுக்கிரன், குரு இந்த சேர்க்கைலாம் இருக்கக்கூடிய அந்த சுபத்துவமான ஒரு நேரம்லாம் வந்து இந்த மாதத்துல இருக்கு. இந்த மாதம் வந்து உள்ளபடியே நெறைய யோக பலன்கள வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குடுக்க போறாங்க. தொடர்ந்து காணொளிய பாருங்க. நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். நீதிதேவன் சனி பகவானின் ஆதிபத்தியம் பெற்ற மகர ராசிக்காரர்கள். சனி பகவான் வீடுன்னு சொல்லக்கூடிய மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் மட்டும் இல்ல, தொடர்ச்சியா அத தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் இனிமே எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிறப்பா இருக்கிறதுக்கு இந்த ஜூன் மாத கோச்சார நிலை வந்து மிகப்பெரிய அடித்தளம் அமைச்சு குடுக்குது. அதாவது இந்த ஜூன் மாத தூக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதாவது ராசிக்கு 7ஆம் இடத்துல வியாழன், குரு பகவான் முழு சுபகிரகம். உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதி அவரு. அவர் வந்து 7ஆம் இடத்துல வந்து அமரப் போறாரு. குரு பகவான் 7ஆம் இடத்துல அமர்றதுனால என்ன ஒரு நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னா, 7ஆம் இடம்ன்றது ராசிக்கு எதிர் வீடு, எதிர் ஸ்தானம். அப்ப அந்த எதிர் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை எங்க நேரா விழுகும்னா, நம்ம ராசியில விழுகும். உங்க ராசிக்கு மகர ராசிக்காரர்களுக்கு குருவுடைய அனுகூல பார்வை கிடைக்கப் போகுது. குரு பார்க்க கோடி நன்மை. அது சும்மா நம்ம பெரியவங்க சொல்லல. உள்ளபடியே வந்து அது வந்து எவ்வளோ பெரிய தோஷமா இருந்தாலும், எந்த ஒரு 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 ஸ்தானத்தில வந்து பாதகத்தன்மைகள் இருந்தாலும் கூட, குரு பார்வை படும் பட்சத்தில அது தோஷங்கள் விலகி நல்ல பலன்கள கிடைக்க வைக்கும். ஸோ அந்த வகையில உங்க ராசிக்கே வந்து குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. இதில சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதாவது இந்த உங்க ராசிக்கு எதிர்நிலை, எதிர் ஸ்தானம் அப்படின்றது வந்து கடக ராசி. இந்த கடக ராசி தான் குரு பகவான் முழு சுபகிரகமான குரு பகவான் முழு பலம் பெறக்கூடிய இடம். அவர் உச்ச பலத்த அடையக்கூடிய வீடு வந்து கடகராசி தான். ஸோ கடகராசியில முழு பலத்தோட இருக்கக்கூடிய குருவுடைய நேர் எதிர் பார்வை, சமசப்தம பார்வை மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மகர ராசிக்கு மிகச்சிறந்த பாக்கியவான்கள். அது இந்த காலத்துல 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி கடகராசியில அமர்ந்து குரு தன்னுடைய சமசப்தம பார்வைய உங்க ராசி மேல குடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு யோகங்கள மட்டுமே குடுக்குன்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். மேலும் ஏதாவது சிக்கல்கள்ல ஏற்கனவே பயணிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுலருந்து நீங்க வெளிப்பட போறீங்க. இறையருளால அப்படியே பத்திரமா இறைவனோட கரங்கள் உங்கள பத்திரமா தூக்கிட்டு வந்து பிரச்சனையிலருந்து வெளிய நிப்பாட்டிருவாங்க. பிரச்சனைய முடிச்சுருவாங்க. மழை போல பிரச்சனையா இருந்தா கூட, பனி போல கரைஞ்சு காணாம போகும் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். காரணம் குருவுடைய அருள். அதனால குறிப்பா என்ன சொல்லணும்னா, மகர ராசிக்காரர்கள் குருமார்கள் வழிபாடே நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, சந்தோஷமா அவங்கள எடுத்து கும்பிடுங்க. இல்ல உங்களுக்கான குருவ தேட ஆரம்பிங்க. உங்க குரு உங்கள தேடி அவர் வந்துருவாரு. குருமார்கள் நான் சொல்றது வந்து, அ ரமண மகரிஷி இருக்காங்க, பட்டினத்தார் இருக்காரு, வள்ளலார் இருக்காரு, பல பெரியவங்க இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான குருமார்கள வழிபாடு பண்றது வந்து உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள குடுக்கும். சீரடி சாய்பாபா வழிபாடு பண்ணுவாங்க. யார வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். உங்க விருப்பம் தான். நீங்க உங்க நமக்கு யார் குரு அப்படின்னு நீங்க உங்க உள்ளுணர்வோட தேட ஆரம்பிக்கும் பட்சத்தில, உங்களோட குரு உங்கள தேடி வந்துருவாங்க. இதுதான் வந்து பிரபஞ்ச ரகசியம் இதுதான். நாம எத எதிர்பார்த்துட்டு இருக்கோமோ, இது இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறோமோ, அது நமக்கு தேடி வந்துரும். அது நம்மள தேடி வந்துரும்ன்றது தான் விஷயம் அதான். அது நம்மள தேடுறதுனால தான் நாம அத விரும்புறோம்ன்றது தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு நமக்கெல்லாம் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. அதனால நீங்க அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைங்க. உங்களோட வழிகாட்டியா உங்களுக்கு எப்பயுமே துணை இருக்கக்கூடிய குரு உங்கள நிச்சயமா தேடி வந்து உங்கள நல்வழிப்படுத்துவாங்க. அதுக்கு இந்த காலச்சூழல் சாதகமா இருக்கு.
மேலும் வந்து உங்க ராசிக்கு மட்டும் குருவுடைய பார்வை கிடைக்கலங்க. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா? நீதிமான், கர்மகாரகன்னு சொன்னேன் இல்லையா? அந்த சனி பகவானுக்கும் குருவுடைய பார்வை கிடைக்குது. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இப்ப எங்க இருக்காரு அப்படின்னா, மீன ராசியில இருக்காரு. உங்க ராசிக்கு 3ஆம் இடமான மீன ராசியில இருக்கிறாரு. காலபுருஷ தத்துவத்துல 12வது வீடு மீன ராசி. அங்க இருக்காரு. அந்த மீன ராசிக்குரிய அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா, வியாழன். உங்க ராசிக்கு எதிர்நிலையிலேருந்து பார்வை குடுத்துட்டு இருக்காரு இல்லையா? உச்ச பலம் பெற்று. அந்த குரு தான். அந்த குருவுடைய வீட்ல தான் உங்க ராசிநாதனே போய் அமர்ந்திருக்கிறாரு. அந்த குருவுடைய வீட்டுக்கு குருவுடைய பார்வையே கிடைக்குது. உச்சம் பெற்ற குருவோட பார்வையே வந்து கிடைக்குது. அந்த வீட்டுக்கு பார்வை கிடைக்கும்போது, அந்த வீட்ல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனுக்கும் பார்வை கிடைக்குது. இது எவ்வளோ சூப்பரான அமைப்புன்னு பாருங்க. உங்க ராசிநாதனுக்கும் குருவோட பார்வை, உங்க ராசிக்கும் குருவுடைய பார்வை. ஸோ இந்த வகையில எல்லா வகையிலுமே உங்க வாழ்க்கையில இனிமே ஒரு பரிசுத்தமான விஷயங்கள் தான் நிரம்பி இருக்க போகுது. உங்கள சுத்தி இருந்தக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள், எதிர்மறையான நபர்கள் உங்கள விட்டு விலகிருவாங்க. முழுமையா ஒரு பரிசுத்தமான ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் உங்கள சுத்தி கண்டிப்பான முறையில இருக்கும். நீங்களும் அப்படி இருக்கும் பட்சத்தில என்ன நடக்கும் அப்படின்னா, எப்பவுமே மன மகிழ்ச்சியும், சந்தோஷமும், ஆரோக்கியமும், பொருளாதார முன்னேற்றமும் இருந்துகிட்டே இருக்குன்றதான் விஷயம் அதுதான். அதுபோக குரு வந்து தனகாரகன் இல்லையா? தனகாரகன் பலம் பெற்றிருக்கிறன்னா உலகத்துக்கே நல்லது. பொருளாதார நிலைகள் சீரடையும். விலைவாசி உயர்வுகள் கட்டுக்குள்ள வரும். இங்க தனிப்பட்ட முறையில மகர ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் நல்லாவே உயரும். பண தட்டுப்பாடு இல்லாம பட்ஜெட் போட்டு செலவு பண்ணாம, தாராளமா செலவு பண்ற அளவுக்கான பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது அப்படின்றத சொல்லலாம். குறிப்பா தொழில் சார்ந்த பல நல்ல மாற்றங்களுமே உங்களுக்கு ஏற்பட போகுது. மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் மாற்றத்துக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா தாராளமா செய்யலாம். கௌரவ பொறுப்புகள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அதெல்லாம் நிச்சயமா கிடைக்கும். நீதித்துறை சார்ந்தவர்களுக்கு, வழக்கறிஞர்கள், நீதிபதிகளா இருக்கவங்களுக்குமே கூட வந்து இந்த குரு சனியோட இணைவு வந்து ஒரு முன்னேற்றம். அந்த அடுத்த கட்ட நகர்வுகள குடுக்கும். நல்ல செல்வாக்கு, சமூக செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாத்தையுமே வந்து குருவும், சனியும் சேர்ந்து குடுப்பாங்க. கூடுதலா வந்து மாத கிரகங்களா இருக்கக்கூடிய சூரியனும், புதனும் புதாதித்ய யோகம் பெற்று 6ஆம் இடத்துல புதனோட வீட்ல வரக்கூடிய காலமா இருக்கு இந்த மாதம். இந்த மாதத்துல இந்த சேர்க்கையும் இருக்கு. ஸோ அந்த வகையில அவங்களும் நல்ல நிலைக்கு வரும் பட்சத்துல, உங்களோட வாழ்க்கையில இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நீங்க போக போறீங்க. அதுக்கு இந்த மாதம் ஒரு இந்த மாதத்தோட கோச்சார கிரகங்கள் மிக உறுதுணையா இருக்கு அப்படின்றத நான் தெரியப்படுத்திக்கிறேன். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். உங்க ராசிக்கு யோகஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரனும், தொழில் ஸ்தான அதிபதியான அவரே தான் யோகஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் தான் உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி. இந்த சுக்கிரன் பகவான் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூன் மாதம் 8ஆம் தேதி மாதம் ஆரம்பிச்சு 8 நாள்ல அவரு உச்சம் பெற்ற குருவோட வந்து சேர்ந்துறாரு. அவரும் உங்க ராசிக்கு எதிர்நிலையில இருந்து குருவோட சேர்ந்து உங்களுக்கான நல்ல அனுகூல பார்வைய குடுக்க போறாரு. ஸோ சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமா இருக்காரு. குருவும் உங்களுக்கு சாதகமா இருக்காங்க. சுபகிரகங்களும் சாதகமா இருக்காங்க. அசுபகிரகங்களும் சாதகமா இருக்காங்க. இயற்கை அசுபர்கள்னு சொல்லக்கூடியது ராகு, செவ்வாய், சூரியன் இவங்கலாம். இவங்களுமே உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்காங்க. சனி உங்க ராசிநாதனா வந்து அவர் 3ஆம் இடத்துல இருந்து அவரும் உங்களுக்கு நல்ல பலன் தான் குடுத்துட்டு இருக்காரு. ஓவராலா கோச்சார கிரகங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு. தைரியமா, சந்தோஷமா உங்க மனசுல பட்ட விஷயங்கள யார பத்தியும் நினைச்சு சங்கடப்படாம, இவங்க அப்படி நினைச்சிருவாங்க, இப்படி நினைச்சிருவாங்க அந்த கவலையெல்லாம் எடுத்துக்காம, மனசுல பட்டத செஞ்சு தைரியமா போயிட்டே இருங்க. வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து வந்துட்டே இருப்பீங்க. வெற்றிகள் உங்கள தேடி வரும். எனிவே சிறப்பாவே இருக்கு. இந்த மாதம் கோச்சார நிலைகள், கிரக நிலைகள் ரொம்ப நல்லாவே இருக்கு. இப்ப நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலக நாடுகளுக்கு இடையில இந்த போர் பதற்றம், அதனால வந்து விலைவாசி உயர்வு, இந்த கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோலியம் தட்டுப்பாடு, இந்த மாதிரி நெறைய சிக்கல்கள் நம்ம வந்து உலகம் சந்திச்சுட்டு இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து அ நம்ம குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு வந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்து திருக்கணிதப்படி கடக ராசிக்கு உச்ச வீட்டுக்கு வரப்போறாரு. குரு உச்ச பலம் பெற்றாலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசர் அதாவது நாடுகளுக்குடைய தலைவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கோப தாபங்கள், அந்த போர் வெறி இது எல்லாமே வந்து குறைஞ்சிரும். அவங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவம் ஏற்பட்டு, அன்பு மேலோங்கும். எப்படிப்பட்ட மனிதரா இருந்தாலும் சரி, குருவோட நிலை நல்லபடியா வரனால, குரு வந்து முழுமையான சுப கிரகம்ன்றனால, குரு பலம் பெறுறது இந்த ராசிக்கு, அந்த ராசிக்குன்னு இல்லாம உலகத்துக்கே நல்லது. குருவுடைய உச்ச பலம் அடைகிறது தான் இப்ப நமக்கு இருக்க ஒரு பெரிய ஒரு வடிகாலா நான் பார்க்குறேன். அதாவது நான் வந்து இப்ப இந்த மாதிரி பதட்டமான போர் சூழல் இருந்துட்டு இருக்கு. இந்த நேரம் வந்து நமக்கு மக்களுக்கு எப்படி இருக்கும்? நமக்கு எப்படி வாழ்வியல் சூழல்கள் இருக்கும்? அப்படின்றத பத்தி பார்க்கும்போது, ஒரே ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னா, அது என்னன்னா குருவுடைய பெயர்ச்சி தான். குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வந்துட்டா, எல்லாத்துக்கும் நல்லது நடக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா உண்டு. அது உண்மையும் கூட. குரு பலம் பெற்றாச்சு அப்படின்னா, உலகுல எல்லாருக்குமே வந்து ஒரு மனசுல ஒரு அமைதியும், சாந்தமும், நிதானமும் வரும். ஒரு விட்டு குடுத்து போகக்கூடிய மனப்பான்மை வரும். இது அரசர்களுக்கும், அதாவது நாட்டோட தலைவர்களுக்கும் அந்த மனநிலை வரும்ன்றத நான் உறுதியா நம்புறேன். அ ஜூன் 2ஆம் தேதிக்கு பின்னாடி வந்து இந்த போர் பதற்றங்கள்லாம் குறைஞ்சு, அ இந்த பொருளாதார நிலைகள்ல உயர்வு ஏற்பட போகுது. விலைவாசி உயர்வுகள் வந்து சீராகும். இந்த தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு, அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாடு இதெல்லாம் வந்து ஒரு நிலைக்கு வந்து நம்ம பயப்படுற அளவுக்கு ரொம்ப மோசமா போகாம நல்ல விதமா மாறிரும் அப்படின்றத நான் முழுமையா நானும் நம்புறேன். ஜோதிட சாஸ்திரம் அதுதான். குரு பலம் பெற்றால் உலகத்துக்கு நல்லது. அது நடக்கப் போகுது. இவ்வளோ நாள் சிக்கல், போராட்டங்கள் கண்டிப்பான முறையில தீரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். நான் முன்னாடியே பல காலங்களா சொல்ற மாரி வந்து
சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். 2020லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த தசாப்தம் வந்து ஒரு கடுமையான ஒரு காலம் தான். இது வந்து ஒரு இந்த 10 ஆண்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவோட பிடியில சுழலக்கூடிய காலங்களா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த நிலையில இருக்கக்கூடிய பட்சத்தில, இடைப்பட்ட இந்த 2 வருடங்கள் வந்து ரொம்ப சிறப்பு. 2025மே ஓரளவுக்கு நல்ல ஆண்டு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்ததா 2026 இன்னும் 26 டூ 27 இன்னும் ரொம்ப சிறப்பாவே இருக்கும். அதுக்கு மெயின் காரணமா, முக்கியமான காரணமா குரு உச்ச பலம் வர்றத நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதனால வந்து அதில இந்த ஜூன் மாதத்தில நடக்கிறதுன்றது எல்லா ராசிக்காரர்களும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். உலக மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய விஷயம். இதுக்கு அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்லிடுறேன். நான் வந்து இன்னும் சில ஆருட முறைகள்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த மாற்றங்கள்லாம் இனி வர காலம், இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு எப்படி இருக்கும்? இந்த குரு பயிற்சி வர்றது ஜோதிட கணிதப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆருட கணிதங்கள் படி பார்க்கும்போது வந்து கண்டிப்பான முறையில இனி வர எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நான் கணிதத்தில மூலம் ஆருட கணிதம் மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன். மேலும் வந்து இறையருளாலும் ஆ ஒவ்வொரு மக்களுடைய கஷ்டங்களும் நீங்கி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில பெரிய பெரிய உயரத்த அடைய போறாங்க. கண்டிப்பான முறையில யார் யாரு முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்க. முயற்சி இல்லாம யாரும் முன்னேற முடியாது. நேரம் என்னதான் சாதகமா இருந்தாலும். அதனால அந்த சாதகமா நேரம் இருக்குன்றதுனால அத பயன்படுத்தி உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள வந்து எண்ணங்கள செயல்களாக்குங்க. நிச்சயமா வெற்றி பெற்று ஒவ்வொருத்தரும் மேன்மேலும் பெரிய உயரத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்றேன். அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். கூடுதலா அடுத்தடுத்த மாத கிரகங்கள்ல சுக்கிரனுடைய நிலைகளும் நல்லாவே இருந்திருக்கு. இப்போ தற்சமயம் அவர் வந்து கடக ராசிக்குள்ள வரப்போறாரு ஜூன் மாதத்துல. அதுக்கு அடுத்ததா சிம்ம ராசிக்குள்ள வருவாரு. வரிசையா அவருடைய பயணமே ரொம்ப நல்லா இருக்கனால 2 சுபகிரகங்களும் நல்ல நிலையில இருக்கிறதுனால, இந்த இனி வர காலம் ரொம்ப நல்லாவே இருக்கும். தைரியமா, நம்பிக்கையோட இருங்க. நிச்சயமா நல்ல பலன்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மேலும் வந்து இப்ப நம்ம சொன்னது வந்து கோச்சார் தற்கால கிரக நிலைகள். நம்மளுடைய ராசி அடிப்படையில நம்ம ராசிக்கு சூரியன் எங்க இருக்காரு, ராகு எங்க இருக்காரு, புதன் எங்க இருக்காரு, குரு எங்க இருக்காரு, சுக்கிரன் எங்க இருக்காரு, செவ்வாய் எங்க இருக்காருன்னு இப்படி எல்லா கிரகங்களையும் வச்சு நம்ம பலன் பேசியிருக்கோம். இதையும் தாண்டி ஜோதிடம்ன்றது வந்து இது மட்டும் இல்ல. இதையும் தாண்டி அ ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துடைய அமைப்பு எடுக்கணும். லக்னம் எடுக்கணும். லக்ன அதிபதியோட நிலை எடுக்கணும். உங்க ஜாதகத்துல தனிப்பட்ட ஜாதகத்துல சூரியன், குரு, சுக்கிரனுடைய நிலைகள பார்க்கணும். தசா புத்தி இப்போ நடப்பு நேரம் உங்களுக்கு நேரம் என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன தசா நடந்துட்டு இருக்கு? அந்த தசா கிரகம் உங்களுக்கு நட்பா, பகையா அப்படின்றத பார்க்கணும். இப்படி பல கணிதங்கள் இருக்கு. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, சூரியனோட நிலை. முக்கியமா வந்து தனிப்பட்ட ஜாதகத்திலயும் சரி, கோச்சாரத்திலயும் சரி, சூரியனுக்கு முன்ன பின்ன என்ன மாதிரியான கிரக சூழல்கள் இருக்கு? இதெல்லாம் பார்த்து தான் முழுமையா ஒரு ஜாதகத்துக்கான திருத்தமான பலன்கள சொல்ல முடியும். இப்ப நான் இங்க சொன்னது எல்லாமே, காணொளியில சொன்னது எல்லாமே, ராசி அடிப்படையில கோச்சாரங்கிற கிரகங்கள் என்ன நிலையில இருக்காங்க. கோச்சாரம்னா, ஒரு கிரகம் ஒரு ராசி மண்டலத்தில என்ன நட்சத்திரத்தில பயணிச்சுட்டு இருக்காருன்றத வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் அத சொல்லியிருக்கோம். இது போக நம்மளுடைய சுய ஜாதகமும், அதில உங்களுடைய தசா புத்திகளும், லக்னமும், சூரியனோட நிலையும் எல்லாம் பார்த்து தான் இன்னும் சரியா துல்லியமான பலன்கள ஒவ்வொருத்தருக்கும் நம்ம குடுக்க முடியும். நிச்சயமா அந்த மாதிரியான தேவை இருக்கும் பட்சத்தில எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நல்ல விதமா வழிகாட்டுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். நன்றி மக்களே! மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.